அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 680வது நாளை எட்டி இருக்கிறது. இந்த நாளில் என்னென்ன நடந்தது என்பதை நாம் வைகர விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம். அதில் இல்லாத சில தகவல்களை இங்கு இடம்பெற செய்கிறோம். நேற்று அல் குட்ஸ் 2 புதிய செட்டில்மெண்ட் இஸ்ரேலில் பெரி என்கிற இடத்தையும் சுக்காலா என்ற இடத்தையும் தாக்கியிருக்கிறார்கள். அங்கிருந்த இஸ்ரேலினுடைய இராணுவ முகாம்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது அண்மையில் கிடைத்த செய்தி. இதை அடிப்படையில் பார்க்கின்ற போது அங்கே 100க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவ முகாம்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. முகாம்களில் எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு தெரியல. அது அவ்வளோதான் அடிக்க நொறுக்கிட்டாங்க. இராணுவ வீரர்கள் பதுங்கு குழிக்கு ஓடிவிட்டார்கள். அடுத்தது ஈராக் பற்றி ஒரு முக்கியமான செய்தியை நாம் பார்க்க வேண்டும். அது என்னவென்று சொன்னால், ஈராக்கில் ஐஎஸ்ஐயில் விட்டு பெரிய குழப்பத்தை பண்ணான். அந்த சமயத்தில் நம்ம என்னடா அந்த முஸ்லீம் சமுதாயம் பைத்தியம் பிடிச்சாலே இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த பெரிய குழப்பத்தில் ஐஎஸ்ஐயில் ஒழிக்க வந்தோம்னு சொல்லி, இது இவனோட அமெரிக்காவுடைய ஓன் கிரியேஷன். அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த 2 உளவுத்துறையும் சேர்ந்து உருவாக்குனது. அந்த ஐஎஸ்ஐயில் ஒழிக்க வரேன்னு பெர்மனண்ட்டாக அந்த இடத்த பிடிச்சிட்டான். இப்போ ஈராக்கில் அவன் தோற்று ஓடின பிறகும் பல எண்ணெய் கிணறுகளை கையில் வச்சுருக்கான். அந்த ஏரியாவில் தான் இவங்க பேஸ் எல்லாம் இருக்குது. இப்போ அவங்க போட்டிருந்த எக்ரிமெண்ட் படி ஐஎஸ்ஐஎல்ல இப்போ ஈராக்கில் ஒழிச்சாச்சு. அதுக்கு பிறகு அமெரிக்கா வெளியே போகணும், வெளியே போக மாட்டேங்கிறான். ஐஎஸ்ஐஎல்னு கொஞ்சம் பேரை கொண்டு வந்து அங்கே இன்னும் குழப்பத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கு எதிராக ஈராக்கில் அணிதிரண்ட பீப்புள்ஸ் மூவ்மெண்ட்டை ஆயுதத்தை கீழே வைக்கணுங்கிறான். அப்போ இப்போ என்னாச்சுன்னா, அந்த பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் மிச்சம் மீதி இருந்தவனே அடிச்சுட்டாங்க. நேற்று நான் சொன்னேன், அந்த தலைவரையும் பிடிச்சிட்டாங்க. இப்போ அமெரிக்கா ஈராக்கிலிருந்து முற்றாக வெளியிலே போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இவன் அந்த காசா பிளானை பெருசாக பிரகடனப்படுத்தினா பாருங்க. அதனால இஸ்ரேலுக்குள்ளால் சில தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அந்த தாக்குதலில் ஒரு 85 பேர் காயம்பட்டதாகவும் அழிந்ததாகவும் சொல்லுகிறார்கள். ஆனால் நம்மளோட ரெகுலர் சேனல்ஸ் எதுவும் அதை உறுதி செய்யவில்லை. வெளியில் உள்ள செய்தித்தாள்கள் அதை நமக்கு உறுதி செய்கின்றன. அப்போ அடுத்தால இப்போ சிரியாலேயும் அதே மாதிரி ஆகிப்போச்சு. சிரியாவில் ரஷ்யா தலையிட்டதுனால் இஸ்ரேல் என்ன செய்யுது? ஒன்றும் செய்ய முடியாமல் திணறிட்டு இருக்கான். இனி ரஷ்யாட்ட பேசணும், அல்லது ரஷ்யாவுக்கு கையில் சிரியாவினுடைய பாதுகாப்பை ஒப்படைக்க வேண்டும். இப்போ ஜூலானி ரஷ்யாவுக்கு நன்றி சொல்கிறாரு. இந்த மாதிரி இவங்களுடைய குழப்பத்தை புரிஞ்சுக்கிடாம கடைசியில் ரஷ்யா காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய நிலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இணைந்திருங்கள். இது போன்ற தகவல்களை தருகிறோம். வாய்ப்பு தவறான